पवित्र नाम की महिमा हो। நாம எல்லாரும் ஆண்டவரை நம்புகிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். और हम सब लोग प्रभु के बहुत बड़े महिमा को पाए हुए लोग हैं। ஆனா இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், लेकिन यीशु ने मेरे लिए அப்படின்னு நாம जीवन, எல்லாரும் நம்புகிறோம். हम विचार करते हैं कि हम जानते हैं कि प्रभु ने हमारे लिए जीवन दिया है। எனக்காக உயிர்த்தெழுந்து என் தேவைகளை சந்திக்க அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம நம்புகிறோம். और मेरी जरूरतों को देखकर मुझे संभालता है, ये चीजें हम देख रहे हैं। இது மிகவும் நல்ல காரியம்தான். ये बहुत ही अच्छी बात है। ஆனா இதோட நாம நிற்கக்கூடாது. और केवल यहीं पर नहीं रुक जाना, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை வெளிப்படுத்தணும். हर एक दिन अपने जीवन में प्रभु को प्रकट करना है। நாம அதை எப்படி செய்ய முடியும்? और उसे हम कैसे कर सकते हैं? நாம தோத்திரம் செலுத்துவதனாலே, हम केवल धन्यवाद करने से। அல்லேலூயா. हालेलुया। வேற ஒண்ணு நம்ம அவருக்கு கொடுக்க முடியாது. और कुछ भी हम प्रभु को नहीं दे सकते। அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறதை தவிர வேற ஒன்னையும் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கறது இல்ல. और प्रभु हमसे और की चीज का इंतजार नहीं करता, केवल हम उसको धन्यवाद करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। சரி, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். प्रभु के वचन की ओर जाएंगे। யாக்கோபு 2ஆம் அதிகாரம் याकूब का किताब, उसका दूसरा अध्याय, 14ஆம் வசனத்தை வாசிங்க. उसका 14वां वचन को पढ़ेंगे। என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஆமென். हे मेरे भाइयों, यदि कोई कहे कि मुझे विश्वास है पर वह कर्म नहीं करता हो तो इसी से क्या लाभ? क्या ऐसा विश्वास कभी उसका उद्धार कर सकता है? नहीं. அல்லேலூயா. हालेलुया। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். पवित्र प्रभु, आपको धन्यवाद। இந்த ஜீவ அப்பமாகிய உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பிட்டு தரும்படியாக इस ஜெபிக்கிறேன். जीवन की रोटी को हमें तोड़ के देने के लिए हम प्रार्थना करते हैं, ஏனென்றில் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், क्योंकि तूने वाग्दान किया है प्रभु। பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, बातें करने वाले तुम नहीं, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அந்தந்த வேளைகளிலே தருவானதை தருவார் என்று तुम्हारे अंदर की पवित्र आत्मा उस समय पर तुम्हें देता रहेगा। உம்முடைய வாக்கின்படியே இந்த வேளையிலே எங்களோட பேசுவீராக. आप इस समय पर हमसे बातें कीजिए। உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் பதிய செய்வீராக. और आपके नाम की महिमा से आपके बच्चों के हृदय में इस बात को स्थिर कर दीजिए। இந்த இயேசுவின் உம்முடைய நாமத்தில் கேட்கிறேன். यीशु के नाम से मांगते हैं। திரும்ப வாசிக்கலாம். फिर से उस वचन को पढ़ेंगे। என் சகோதரரே, தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவன் கிரியை செய்யாவிட்டால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? हे मेरे भाइयों, ஏ மேரே பாயியோ, यदि कोई कहे यदि कोई कहे कि मुझे विश्वास है मुझे विश्वास है पर वह कर्म नहीं करता हो लेकिन विश्वास का कर्म नहीं करता तो तो इसी से क्या लाभ? उससे क्या लाभ है? क्या ऐसा विश्वास कभी उसका उद्धार कर सकता है? ऐसा विश्वास उसको उद्धार नहीं करेगा. हालेलुया. हालेलुया। இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கிரியை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. आज विश्वासियों के जीवन में बिना कर्म का विश्वास है। பாருங்க, அவிவிசுவாசத்துக்கும் ஒரு கிரியை இருக்குது, अविश्वास का भी अपना काम है, விசுவாசத்துக்கும் கிரியை இருக்குது. विश्वास का भी काम है। அங்கதான் அழகா சொல்ல, விசுவாசம் கிரியை இல்லாவிட்டா அவன் விசுவாசம் செத்த விசுவாசம். और इसीलिए लिखा है कि अगर विश्वास कर्म नहीं करता तो वो मरा हुआ विश्वास है। ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், अब्राहम को देखकर प्रभु ने कहा, அவருக்கு தெரியும் उसे पता है அவன் என்ன அதிகமா நேசிக்கிறானா இல்லையா, அவன் பிள்ளையை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறானா அப்படின்னு ஒரு பரீட்சை வைக்கிறார். और प्रभु एक परीक्षा रखता है कि वो अपने बच्चे से बढ़कर मुझसे प्रेम करता है कि नहीं। ஏன்னா 100வது வயசுல ஒரு குழந்தையை கொடுத்து क्योंकि 100 उम्र में एक पुत्र देकर அடுத்தாக்கல அவனுக்கு அதுக்கு முன்னால 14 வருஷத்துக்கு முன்பு பிறந்த பிள்ளைய அங்க அவனை விட்டு பிரிச்சு எடுத்து और उसके पहले 14 वर्ष के पहले जो लड़का जन्म लिया था उसको उसको इस्माइल को उसका अलग कर दिया। இப்போ இவனை கொண்டு வந்து பலி கொடு அப்படிங்கிறார். अब कहता है कि तू इसे बलि चढ़ा। இதுதான்
விசுவாசம் செயல்படுகிறது. और यही विश्वास अपना कार्य को करना. அங்க அவிவிசுவாசம் உண்டாயிருந்தா और यदि वहां पर अविश्वास हुआ होता, அவன் ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, மலையை காட்டுறாரு, இந்த மலையில கொண்டு போய் உன் மகனை பலியிடு அப்படிங்கிறாரு. प्रभु ने एक தகன पर्वत, பலி எரித்து போடுறது. एक पर्वत दिखाया, वहां पर उसको नरक जो नरबलि करके पूरा उसको मार डालना है, उसको जलाना है. அப்ப பாருங்க, தேவனை பாருங்க, இதை செய்வாரா? और क्या प्रभु ऐसे कर सकता है? அப்படி செய்ய மாட்டாரு. और ये ऐसा नहीं करेगा. நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வர அனுமதிச்சாருன்னா, और यदि हमारे जीवन में बहुत सारी समस्या आती रहेगी, நம்ம கண்டு பயப்படக்கூடாது. हमें उसे देखकर डरना नहीं है. நம்முடைய விசுவாசம் தேவனோடு இந்த வேதத்தோடு நம்ம எப்படி இருக்குங்கிறதா புரிய வேணும், தெரிய வேணும். और हमें समझ आनी चाहिए कि हमारा विश्वास किस प्रकार का है. ஏன்னாக்கி இதுதான் ஒரு பவர், தேவனுடைய பவர் ஃபேங் இது. और ये परमेश्वर का सामर्थ्य है इसके अंदर, இந்த வேதத்துக்குள்ள इस कलाम के अंदर. இத நீங்க எப்படி நம்புறீங்களோ அதுக்கேற்ற பிரகாரம் அது செயல்படும். और इसको कैसे भरोसा करना है वैसे उसका सामर्थ्य आता है. இதுல இருந்து நீங்க எப்படி ராங்கா கரண்ட்ல போய் கொடுத்தோம்னா நம்மள அது திருப்பி அடிச்சிரும். अगर हम गलत करंट के अंदर हाथ लगाए तो वो हमें ही झटका दे देगा. ஆகையினால இந்த வேதத்தை நாம சரியா கவனிக்க வேணும். और इसीलिए इस कलाम को हमें सही से पहचानना है. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? और यहाँ पर क्या लिखा गया है? சகோதரரே, हे मेरे भाइयों, நீ விசுவாசம் உண்டுன்னு சொல்றா, और तू विश्वास है करके कहता है, ஆனா உன் செயல்பாடுகள் எல்லாம் அவிசுவாசமா இருக்குது. लेकिन तेरा सारा काम अविश्वास का है. இதனால என்ன பிரயோஜனம்? इससे क्या लाभ होगा? நீ இயேசுவை அறிந்து கொண்டதனால உனக்கு என்ன நன்மை? तू यीशु को पहचाना है, इससे तेरा क्या लाभ है? உன்னால உனக்கும் நன்மை இல்ல, மற்றவங்களுக்கும் நன்மை இல்ல. तेरे कारण ना तेरा कोई लाभ है ना दूसरे का लाभ है. உனக்கும் வேதனை, மற்றவங்களுக்கும் நீ வேதனை தான் கொடுக்க முடியும். और तुम्हारे लिए भी वो तकलीफ है, दूसरों के लिए भी वो तकलीफ है. இங்க சொல்றாரு, விசுவாசம் கிரியைகள் இல்லாத இருந்தா அது செத்தது. और ये कहता है यदि विश्वास कर्म न करता हो तो वो मरा हुआ है. அப்ப நாம எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோம்? हम किस प्रकार के विश्वास के बने हैं? அவிசுவாசம் என்ன செய்யும்? अविश्वास क्या करता है? ஒரு இப்ப இருக்கு இல்லையா, ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக்னா உடனே வந்துருது, தெரியாது. और हार्ट अटैक आता है, वो अचानक आता है, वो पता भी नहीं चलता. ஆனா கேன்சர் இல்லனா மற்ற ஏதாவது பெரிய பெரிய வியாதிகள் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. या फिर और कोई बीमारी होती है जैसा कैंसर हो गया. நீ ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு, இது तुम प्रभु के अंदर आ चुके हो. ஆனாலும் இவைகள் ஒன்னு தாக்குது. இந்த எது கொரோனா வந்து தாக்குது. कोरोना आकर तुम्हारे ऊपर हमला करता है. நீ என்ன செய்வா? तुम क्या करोगे? தேவன் என்ன பார்க்கறாரு? प्रभु क्या देखता है? நீ சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண வேணும், கை தட்டியணும். तो धन्यवाद के साथ स्तुति करना है प्रभु को. ஏன்? किस लिए? அது என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. और वो मेरा कोई हानि नहीं कर सकता. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. और प्रभु का वचन मेरे अंदर है. அவருடைய ரத்தம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குது. और उसका लहू मुझे सुरक्षा देता है. ஆகையினால அது என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. इसीलिए वो मेरा कोई हानि नहीं करेगा. இயேசுவின் நாமத்தினாலே அது போய் தான் ஆகணும். यीशु के नाम से वो बीमारी दूर होना चाहिए ही. हालेलुया, हालेलुया. பாருங்க, இதுதான் விசுவாச கிரியை. और यही विश्वास का कर्म है. அதே நேரத்தில் நம்ம விசுவாசியா இருந்து கொண்டு उसी समय पर यदि हम विश्वासी हैं, லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க, हम आखिरी समय पर आ चुके हैं, இனி மரணம் தான் अब आपका मरण ही है, அப்படின்னு டாக்டர் சொல்றான். यदि ऐसा डॉक्टर ने कह दिया, அவன் உள்ளதை தான் சொல்றான், பொய் சொல்லல. और वो सच बात ही कहता है, वो झूठ नहीं कहता. அவன் அவனுக்குள்ள மிஷின் காட்டுதான் அவன் சொல்றான். और उसका जो यंत्र रखा है वो यंत्र वही बता रहा है. ஆனா உனக்குள்ள இங்க ஒரு மருந்து இருக்குது. लेकिन तुम्हारी दवाई यहाँ पर है इस कलाम में. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். उसके घायल से मैं चंगा हो गया. ஆனா அவிசுவாசம் என்ன சொல்லும்? लेकिन अविश्वास क्या कहता है? நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கும்பிட்டு தான் என்ன பிரயோஜனம்? और तू है प्रभु पुकारने का क्या लाभ? இப்ப உலகத்தை போல ஒன்னே வந்து பிடிச்சுக்கிட்ட, और दुनिया के लोगों के समान तुझे भी बीमारी पकड़ ली. அப்ப ஆண்டவர் எங்க போனாரு? अब तेरा प्रभु कहाँ गया? அந்த யோசனைகள் எல்லாம் வரும். और वो सारा विचार आता है, பயம் வரும், भय आता है, நிம்மதி உங்களுக்கும் போயிரும், और शांति आपकी भी चली जाएगी, குடும்பத்திலயும் போயிரும். आपके परिवार की शांति भी चली जाएगी.
அல்லேலூயா. हालेलुया। இதுதான் பாருங்க விசுவாசி வாழ்க்கையில நடக்கிற சம்பவம். और यही विश्वासियों के जीवन में होने वाली बात है। அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு ரோமர் 1:21ல इसलिए रोमियो का 1:21 पे लिखा है, रोमियो का 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாமலும் தெரியாமலும் இருந்து ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினால தங்களுடைய சிந்தனைகளினால வீணரானார்கள். வீணர். யோசனை ஆமா இல்லாத அவருடைய இருதயம் உணர்வே இல்ல. ஆகையினால அந்த இருதயம் இருளடைந்தது. இருளடைந்து போயிற்று. इसी कारण की इसी कारण की परमेश्वर को जानने पर भी परमेश्वर को जानने पर भी उन्होंने परमेश्वर की योग्य बढ़ाई योग्य भलाई स्तुति नहीं किया, धन्यवाद न किया, हाँ। परंतु वे व्यर्थ विचार करने लगे। व्यर्थ विचार करने कर लगे। अभी बीमार आ गया, क्या करूं क्या करूं क्या करूं, अरे मेरा कैसा हो गया, मैं कभी सोचा ही नहीं, मैं ऐसा क्यों हो गया, ऐसा क्यों मेरा को आया। यहाँ तक कि उनका निर्बुद्धि मन अंधेरा हो गया। इसी कारण ऐसे सोचने के कारण उनका निर्बुद्धि मन अंधेरा बढ़ गई. आमीन। பாருங்க எவ்வளவு மோசமான விசுவாசிகளுடைய நிலைமை இருக்குது. देखिए विश्वासियों का जीवन कितना बुराई में चला गया। அவன் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் சொல்றதுக்கு காரணம் என்ன? अब्राहम विश्वासी का पिता कहने का कारण क्या है? அவனுக்கு பாருங்க இருக்கிறதெல்லாம் அனுப்பிட்டு அந்த மகனை கொண்டு பலி கொடுங்கறாரு. और उसको सारा जो भी चीज है सब बेच दिया। उसके बाद कहा कि अपने पुत्र को भी बलि चढ़ा। இஸ்மாவேலை பிரிச்சு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு இவனை ஈசாக்க கொண்டு வந்து பலி கொடு. और इस्मावेल को उसने पहले दूर कर दिया। उसके बाद कहा कि इसहाक को भी तो बलि चढ़ा। இப்போ தான் மனைவியும் புருஷனும் ஒண்ணு. अब वो पति और पत्नी एक है, ரெண்டு இல்ல. दो नहीं है। ஆனா அவன் மனைவி கிட்ட சொல்லல. लेकिन पत्नी से नहीं कहा। மனைவி கிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை தான் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. उसकी पत्नी को जो कहना है उसी बात को कहना है, सारे बात को नहीं कहना। ஏன்னா அவங்க பலவீனம் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि वो कमजोर है करके कहा गया है। அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது, சகிக்க முடியாது, பதறுவாங்க. और उस बात को वो सहन नहीं कर सकेंगे। उस बात को वो अपने लिए नहीं ले सकते। அவன் மனைவியிடத்துல சொல்லல, நாங்க ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிறான். और वो कहता है कि हम प्रभु के लिए बलि चढ़ाकर वापस आएंगे। ஏன் அப்படி சொன்னான்? और किस लिए ऐसे कहा? ஆண்டவர் அவனை கொண்டுதான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இஸ்மாவேலை இவனை விட்டு பிரிச்சிருக்கிறாரு. और प्रभु ने कहा कि मैं इसी के द्वारा आशीष करूंगा। उसके बाद उसने इस्माइल को दूर कर दिया। அவர் இவனை தான் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததி அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. और इसी को उसने वागदान का पुत्र ठहराया है करके वचन में लिखा है। அப்ப தேவனால எல்லாம் முடியும் அப்படின்னு அவன் விசுவாசித்தான். आप प्रभु के द्वारा सब कुछ होगा ऐसे लिखा 100 गया है। வயதுல எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியும்னா, अगर 100 उम्र में मुझे एक बेटा दे सकता है, 100 வயதுல கிழவியா இருக்கிற சாராள குமரியாக மாற்ற முடியும்னா, अगर 100 साल के उम्र में एक बूढ़ी औरत को वो एक जवान स्त्री के समान बना सकता है, அவரால எல்லாம் முடியும். उसके द्वारा सब कुछ होगा। நான் இவனை எரிச்சு போட்டாலும் अगर मैं इसको जलाकर राख भी कर दूं அங்கிருந்து எழுப்பித்தார அவரால முடியும். और वहां से उसे जिलाने का सामर्थ्य प्रभु में है। அல்லேலூயா. हालेलुया। அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. उसको विश्वास उसके अंदर था। நான் இப்படி செய்ய போறேன்னு யார்கிட்ட மனைவிடத்திலும் சொல்லல. और ना किसी से कहा, ना अपनी पत्नी से भी कहा कि मैं ऐसे करने जा रहा हूँ। ஆண்டவர் இப்படி கேட்டிருக்காருன்னு சொல்லல. प्रभु ने ऐसे पूछा है करके नहीं कहा। எனக்கு சொல்லி இருந்தா எல்லாரும் இவனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டுன்னு சொல்லிடுவாங்க. यदि कहा होता तो सब लोग कहे होंगे कि ये पागल हो गया है। தேவன் இத்தனை வயசுல கொடுத்த பிள்ளைய கேட்பாரா? இது பிசாசு தான் பேசிச்சு அப்படிம்பாங்க. और क्या प्रभु अपने इतने बुजुर्ग उम्र में देने वाले बच्चे को फिर से मांगेगा? ये शैतान ने तुम्हारे कान में डाला है, அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ऐसे कहे होंगे। ஆனா அதனால அவன் யார் இடத்திலும் சொல்லல. और इसीलिए उसने किसी से नहीं कहा। அவனுக்கு பயமே இல்ல. और उसका कोई भय भी नहीं था।
சிலர் சொல்லுவாங்க கத்தி எடுத்துக்கிட்டு இப்படி 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 ஆடிச்சுன்னு, அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. और कुछ लोग जो है प्रभु के हाथ निकालकर उसका हाथ कांपने लगा ऐसा करके कहते हैं। கொஞ்சம் அப்படிலாம் கிடையாது. ऐसी बात हुआ ही नहीं। அவன் மலை அடிவாரத்துக்கு போகிறான், और वो उस पहाड़ के नीचे जाता है வேலைக்காரர்களை சொல்றான் நீங்க இங்கே இருங்க. और नौकर को कहता है इस पहाड़ के नीचे यहीं पे रहना, நானும் பிள்ளையாண்டனும் போய் நாங்க பலி செலுத்திட்டு திரும்ப வருவோம். और मैं और मेरा बेटा ऊपर जाकर बलि चढ़ाकर वापस आएंगे। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் செயல். और यही कार्य है। விசுவாசம் அங்க செயல்படுது. विश्वास जो है उस कार्य को सफल करता है அதை செய்தே முடிக்கணும். தேவனுடைய வாக்கு அவ்வளவு மதிக்கிறான். और उसका काम को पूरा करना है, परमेश्वर के वचन का उतना आदर करता है। ஆனா இன்னைக்குள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் लेकिन आज के मसीहा के लोग கொஞ்சம் கூட தேவனுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. थोड़ा भी प्रभु को आदर नहीं करते। அவருடைய ரத்தத்தை குறித்து, சிலுவையை குறித்து ஸ்தோத்தரிக்கிறது இல்ல, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்ல. और उसके लहू के बारे में, उसके क्रूस के बारे में ना धन्यवाद करते हैं ना स्तुति करते हैं। யோசனை நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறது. और केवल एक ही विचार है, कल क्या करना है, कल क्या करना है। உங்களையும் உலகத்தையும் நோக்கி பாருங்க. और आप अपने आप को और दुनिया को देखिए। உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? दुनिया का और आपका कोई अंतर है क्या? இயேசு சொல்லிட்டார் நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். यीशु ने कह दिया कि तुम दुनिया के उजाला हो। ஆனா நம்ம உஜாலாவா இருக்கிறோமா? क्या हम उजाला बनकर रहते நம்ம हैं? உலக ஜனங்கள மாதிரி தானே யோசிக்கிறோம். हम दुनिया के लोग के समान तो देखते हैं। கோபம், எரிச்சல், சண்டை, கசப்பு இது எல்லாம் அப்படியே இருக்குது. क्रोध, गुस्सा, झगड़ा ये सब हमारे पास ऐसे ही है। நாம மரிச்சிட்டோம்னு சொல்லப்பட்டிருக்குது வேதம். कलाम कहता है कि हम दफन के मर गए हैं நம்மளை கொண்டு போய் ஞான ஸ்நானத்துல அடக்கம் பண்ணியாச்சு. और हमें जब बपतिस्मा दिया गया, हमें वहां पर दफन किया गया। அப்ப இனி நம்முடைய இஷ்டம் அல்ல, और जब हम फिर से जी उठते हमारा इच्छा नहीं, இனி தேவனுடைய வாக்கின்படி நடப்பதற்கு நாமள ஒப்பு கொடுத்திருக்கிறோம். प्रभु के इच्छा से चलने के लिए हमने अर्पण कर दिया। இனி அவர் நடத்துவார். अब वो चलाएगा। உங்க தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணி இருக்கிறேன்னு சொல்றாரு. तुम्हारे सर के बालों को उसने गिना है करके कहा। அப்ப உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனை கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? तुम्हारे जीवन में आने वाली समस्या क्या प्रभु जानता है कि नहीं? யோசித்து பாருங்க. आप विचार करके देखिए। அப்ப தேவனை அறியாம வரல, और प्रभु के अनजान में नहीं आया, நீ அதை எதிர்க்கணும். और तुम्हें उसके विरोध में खड़े रहना है। அல்லேலூயா. हालेलुया। வியாதி வரட்டு, தரித்திரம் வரட்டு, எந்த பிரச்சனை வரட்டு, அதை இயேசுவின் நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நாமத்தை கொண்டு நீ அவரை எதிர்க்க வேணும். बीमार आने दो या कंगालपन आने दो, कोई भी कार्य होने परेशानी दो, कोई भी और प्रभु के हम उसके विरोध में खड़े रह के प्रभु के संग में भाव से लड़ना है। நாம அதை எதிர்த்தா பிசாசு தான் கொண்டு வரான். और हमें पता है शैतान ही उसे ले आता है। தேவன் அதை வழி விட்டுறாரு, போய் और பாரு. प्रभु भी रास्ता छोड़ देता है। ठीक है, तू जाकर देख। அப்ப அவன் நம்மளை சோதிக்கும் போது நம்ம பயப்படுறோமா, கர்த்தர் நம்பி சந்தோஷமா இருக்கிறோமா? और जब वो हमें डराता है, हम डर जाते हैं या प्रभु के ऊपर धन्यवाद करते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்குள்ள அவன் கோலியாத் வந்து நிக்கிறான். और इजरायलियों के बीच में युद्ध करने के लिए गोलियात आकर खड़ा है। வாடா உங்கள ஒருவன் வா அப்படிங்கிறான். उसने कहा तुम में से एक यहाँ पर आ जाओ, என்ன ஜெயிச்சிட்டு நீங்க எங்க தேசத்தெல்லாம் நீ அடிமை கொள்ளலாம் அப்படிங்கிறான். और मुझे मार कर तुम मेरे देश में अधिकारी बन सकते हो करके कहा। இப்ப இங்க அங்க நிக்கிறது எல்லாம் விசுவாசிகள் தான். और यहाँ पर खड़े रहने वाले सब विश्वासी है। என்ன விசுவாசம்? कौन सा विश्वास? செத்த விசுவாசம். मरा हुआ विश्वास। சத்துருவை கண்டு பயப்படுறாங்க, தங்களோடு இருக்கிற தேவனை பற்றின அறிவு இல்ல. और शत्रु को देखकर डरते हैं, और उसके प्रभु हमारे संग है उसका सामर्थ्य नहीं है, जानकारी नहीं, उसकी जानकारी नहीं है। நம்முடைய தேவன் யாருங்கிறதை நாங்க புரிஞ்சு கொள்ளவே இல்லை. और हमारा प्रभु कौन है ये उन्होंने अभी तक नहीं जाना। தாவீது போகிறான், दाऊद जाता है। நான் ஏன் சொல்ல வரேன், அபிஷேகம் பெற்றவனுடைய நில வித்தியாசம். और मैं क्यों कहता हूँ, जिसने अभिषेक पाया है उसकी परिस्थिति अलग பரிசுத்த है। ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா அது உங்களை நடத்தும், போதிக்கும். और पवित्र आत्मा का सामर्थ्य तुम्हारे अंदर है तो वो तुम्हें सिखाएगा और तुम्हें चलाएगा। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, பரிசுத்தாய் பெற்றவங்க வர்றா, पवित्र आत्मा पाने वाला आता है। இந்த பையன் நம்மள தூசிக்கிறானா? क्या ये लड़का मुझे निंदा करता है?
இந்த துன்மார்க்கன் அந்நிய ஜாதி ये अन्य जाति मेरा निंदा करता है என் தேவனை நீ தூசிக்கிறான், और मेरा प्रभु का निंदा करता है தேவனுடைய சேனைகள் எல்லாம் தூசிக்கிறான், और प्रभु की सारा सेना को निंदा करता है। ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிக்கிறது இல்லையா? कोई उसके विरोध में नहीं खड़ा है क्या? அங்க அதுக்கு தண்டர் அடிக்கிறான் வாரா, और इसीलिए वो वहां पर उससे लड़ने के लिए आता है। தண்டர் பஜனை वाला और- அவன் வந்து என்ன சொல்றான், और वो आकर क्या कहता है, இவனோட சண்டை போட்டு ஜெயிச்சா ராஜாவுடைய மகளை கட்டி கொடுப்பா. और इससे जीत कर जो जीतेगा उसको राजा की लड़की से शादी होगी। இவனுக்கு ரொம்ப ஆசை, और इसको तो बहुत इच्छा है, ராஜாவுடைய மருமகன் ஆயிரலாம். राजा का दुल्हा बन जाएंगे இவனுக்கு அது இல்ல, இது ஈஸியா இவனை நாம ஜெயிச்சிரேன். और ये आसानी से मैं इसे जीत लूंगा। ஏன்னா இவன் ஒண்ணுமே இல்ல, விருத்த சேனை இல்லாதவன், ये तो कौन है? ये कतना रहित इंसान है இவன் தேவனுடைய சந்ததி கிடையாது. और ये प्रभु का संतान है ही नहीं। அதனால நான் போய் இவனை வெட்டி போடுறேன் அப்படிங்கிறான். और इसलिए मैं जाकर इसे लड़के जीतूंगा। இதுதான் விசுவாச கிரிய, और यही विश्वास का कार्य है, விசுவாச பார்வை, और विश्वास की बातें देखना, नजर விசுவாசத்தினுடைய செயல். विश्वास का काम है। அங்க அவங்க அற்புதத்தை உண்டாக்குது. और वो उसको अद्भुत कार्य करता है। அவன் கள்ளத்துக்கு எறிகிறான், और वो पत्थर उठाकर मारता है, ஆனா கரெக்டா தேவன் கொண்டு போய் நெத்திக்குள்ள அமுக்குறாரு. लेकिन प्रभु उस पत्थर को लेकर उसके माथे के बीच में रख देता அங்க है। உள்ள குது அடியா விழுந்த உடனே அவன் வாங்கி கீழே விழுறான். और अंदर मार पड़ते ही वो नीचे गिर गया। உடனே இவனை வெட்டி அவங்க தலை தூக்கிட்டு வந்துருதான். और वो तुरंत उसे मारकर उसके गर्दन को काट कर अलग कर देता है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப பிசாசு உங்களுக்கு விரோதம் மட்டும் நம்மளுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதம் மட்டும் எழும்புகிறான். अब शैतान लोगों के विरोध में उठ रहा है, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறான். प्रभु के बच्चों के विरोध में उठ रहा है। ஆனா நீ பயப்படவே கூடாது. लेकिन तुम्हें डरने की आवश्यकता नहीं, நீ அவனை எதுக்கணும். तुम उसके विरोध में खड़े रहो। நீ எப்படி யோசிக்கிறியோ அப்படிதான் நீ பேசுவா. और जैसा तुम विचार करते हो वैसे ही बातें करोगे। உன் உள்ளத்துக்குள்ள எது நிறைஞ்சு இருக்குதோ அதுதான் உன் வாயில வரும். तुम्हारे हृदय में जो बातें भरपूर है वही बाहर निकलेगा। அப்போ உன் இருதயத்துல விசுவாசத்தினால நிரம்பி போயானா, और तुम्हारे हृदय विश्वास से यदि भरपूर है, நீ பேசுறதெல்லாம் விசுவாசத்தின் செயல்களா இருக்கும், விசுவாசத்தினுடைய சத்தமா இருக்கும். और तुम जो भी बातें करोगे सब कुछ विश्वास की बातें रहेगी। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்மளே செய்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். बहुत सारे लोग सोचते हैं कि हमें खुद ये कार्य करना है। பாருங்க, இந்த பேர் கிரியை இல்லாத விசுவாசம் உள்ளவங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தீத்து 1 அதிகாரம், बिना क्रिया का विश्वास जो है उसका कोई लाभ नहीं। தீத்து 1 அதிகாரத்துல तीतुस का पहला अध्याय 15-16 வாசிங்க. 16-17 पढ़ेंगे। உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். 15-16. உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. 15-16 அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். तीमुथियो का पीछे रहता है वो, तीमुथियो का बात. शुद्ध लोगों के लिए இன்னும் இருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். ஆமென். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க 15-16. शुद्ध लोगों के लिए शुद्ध लोगों के लिए सब वस्तु शुद्ध है, सब वस्तु शुद्ध है. विश्वास करने वाला के लिए सब वस्तु शुद्ध है. पर अशुद्ध और अविश्वासियों के लिए अशुद्ध में अविश्वासियों के लिए कुछ भी शुद्ध नहीं है, कुछ भी शुद्ध नहीं है. वरन उनकी बुद्धि वरन उनकी बुद्धि भी और विवेक दोनों अशुद्ध है. उनकी ज्ञान भी विवेक भी अशुद्ध है. वे कहते हैं कि हम परमेश्वर को जानते हैं, मैं परमेश्वर के यीशु मसीह को जानता हूँ, पर अपने कामों से अपनी क्रिया की कामों से उसका इनकार करते हैं, प्रभु को अवमान करती है, क्योंकि वे घृणित और आज्ञा न मानने वाले हैं, क्योंकि वो आज्ञा प्रभु का आज्ञा को मानने वाला नहीं है और किसी अच्छे काम के योग्य नहीं. उसकी द्वारा प्रभु का भले काम करने के लिए वो लायक भी नहीं है. इसी के लिए आज प्रभु का वचन कहता है
प्रभु का आगमन के समय पर विश्वास को पाएगा क्या இல்லையா Amen. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ मनुष्य का पुत्र जब आएगा क्या वो विश्वास को पाएगा? பரிசுத்தத்தை காண்பாரோ அப்படி சொல்லல पवित्रता को कहा देखेगा करके नहीं पूछता, वो लिखा गया। ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு क्यों ऐसे लिखा है? நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய நாம நினைக்கிறது எல்லாம் தேவனுடைய பார்வையில அசுத்தமா இருக்குது और हमारी पवित्रता, हमारे विचार में जो भी बातें हैं, सब कुछ प्रभु के नजर में एक दुर्गंध है। அப்படி இருக்க நாம இப்ப எதனால நம்ம இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் और किस कारण हम यहाँ पर आकर बैठे हैं? நாம எந்த நல்லவங்க இல்லைன்னா நம்மள எந்த நல்ல கிரியை இருக்குதுனால இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் हमारे अंदर क्या भलाई है कि हम यहाँ पर आकर बैठे हैं? தேவன் நம்மை நேசித்தார் அவருடைய வார்த்தையை நமக்குள்ள அனுப்பி நம்மளை கேட்க வச்சு அதை நம்ப வச்சு ரட்சித்தார் और प्रभु ने हमें उद्धार किया है, उसके ऊपर भरोसा कर कर सारा कार्य हमारे लिए किया है। வசனத்தை அனுப்பி வசனத்தை கேட்க வச்சு நம்மளை ரட்சித்தார் நம்ப और வச்சு उद्धार पा दिलाकर हमको उसके ऊपर हमें भरोसा दिलाया। தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம விசுவாசிகளா प्रभु के वचन को सुनकर हम विश्वासी बन गए நம்ம பரிசுத்தமாக்கிட்டாரு और उसने हमें पवित्र बना दिया நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக்கிட்டாரு और हमें प्रभु का बच्चा बना दिया। தேவன் பரிசுத்தர் और प्रभु पवित्र है, அவருடைய பிள்ளைகள் எப்படி அசுத்தமா இருக்குமா क्या उसके बच्चे अशुद्ध होंगे? யோசிங்க विचार करके देखिए। நீங்க அதான் சொல்லிக்குது சிந்தனைகளினால வீணரானார்கள் और वो अपने ही विचार के कारण व्यर्थ हो गए। தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து யோசித்து நடக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் இல்ல சந்தோஷம் இல்ல और अपने खुद का विचार करने के कारण उनके जीवन में कोई खुशियां नहीं रहा। இங்க சொல்லிக்குது கர்த்தர் சொல்றாரு यहाँ पर लिखा है, प्रभु ने कहा அவர் வரும் பொழுது நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்ங்கிறது நீ நம்பினா இல்லையா ஸ்டார்டிங்ல और वो आने के समय पर मैं ही प्रभु करके तूने जाना ना, உன் பாவ பரிகாரம் செலுத்தி உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் தான் அப்படின்னு நீ நம்பினால और मैं ही तेरा परमेश्वर जिसने तुझे छुटकारा दिया करके तूने भरोसा किया। உனக்காக ரத்தம் சிந்தினேன் நான் உன்னை ரட்சிப்பேன் உன்னுடைய பாவங்களை மன்னிச்சேன் அப்படிங்கறதெல்லாம் நீ அறிந்து கொண்டாய் அல்லவா और तू जानता है कि मैं ही तेरा उद्धार करने वाला परमेश्वर हूं, मैं ही तुझे सब चीजों में संभालूंगा। இப்படி எல்லாம் இயேசு சொல்லினதை நாம நம்புறோம் और ये सारे बातों को प्रभु ने कहा, इसलिए हम भरोसा करते हैं। அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு விசேஷித்த அந்த வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு செயல்பட ஆரம்பிச்சது और ये विश्वास हमारे जीवन के अंदर एक कार्य को अंदर ही अंदर करना शुरू करता है। நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அது மாற்ற ஆரம்பித்தது हमारे सोच विचार को वो बदलना शुरू करता है। பாருங்க நாம செய்யல हम नहीं करते, அந்த தேவனுடைய வாக்க நம்பின உடனே அந்த வார்த்தை நமக்குள்ள வந்த உடனே விசுவாசத்தினால அது நமக்குள்ள வந்துருது और हम उसके अंदर विश्वास करने पर प्रभु के वचन पर जब भरोसा करते हैं, वो विश्वास के द्वारा ये कार्य हमारे अंदर आती है। அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள வந்தா நம்முடைய வாழ்க்கை அது மாற்றுது और जब ये उसके शब्द हमारे अंदर आते हैं तो वो हमें बदल देता है। கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை விட்டுறோம் थोड़े समय के बाद हम उसे छोड़ देते हैं அதுல வளரணும் और उसमें बढ़ना है। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்க யோசித்து யோசித்து நான் எப்படி இருக்கணும், நான் உலகத்தால் அல்ல, நான் உலகத்தான் அல்ல, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், இப்படி இல்லையே எனக்கு தாருங்க, இன்னும் பலம் தாருங்க, இன்னும் பலம் தாங்கப்பா அப்படின்னு கேட்கணும்। हमें मांगना है, प्रभु इतना समय हो चुका, मैं अभी भी उसी प्रकार हूँ, मुझे और सामर्थ्य दे करके मांगना है। ஏதோ சர்ச்சுக்கு வாரத்தில் ஒரு நாள் சண்டைக்கு வரணும், ஆஜரி போடணும், இல்லைன்னா பாஸ்டர் கேட்பாங்க, அவங்க கேட்பாங்கன்னு வந்தியல்னா உங்களுக்கு பிரயோஜனம் இராது। यदि आप ऐसा विचार करके कलीसिया में आते हैं कि पास्टर पूछेंगे क्यों नहीं आया, वैसा विचार में अगर आते हो तो वो आपके लिए लाभदायक नहीं। நீங்க வருகிறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை உங்க உள்ளத்துக்குள்ள வச்சு அதை யோசிக்கணும் और वचन को हमारे अंदर रखकर उसको विचार करके चलना है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। प्रभु का धन्यवाद हो। இங்க பாருங்க, தேவனை அறிகிற அறிவை
பற்றி கொள்ள அவர்களுக்கு மனசு இல்லாததுனால और प्रभु को जानने वाला उस ज्ञान के अंदर उसको कोई भरोसा नहीं है, मन इसलिए नहीं। उसका मन नहीं है அதனால அவங்கள அசுத்த சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டு और इसीलिए वो अशुद्धता के लिए उनको अर्पण कर दिया। நம்ம வாசிக்கலாம் हम उस वचन को पढ़ सकते हैं, ரோமர் 1:28 வாசிங்க। रोमियो का पहला 28। தேவனை அறியும் அறிவை தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியினால் பற்றி கொண்டு இருக்க அதுல பிடிச்சு கொண்டு இருக்க அவங்களுக்கு மனது இல்லாத போனதுனால தகாதவைகளை செய்யும்படி பத்தியலா அசுத்தமானவைகளை தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக்கொடுத்தார். பா கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு பா இங்க சொல்லுக்குதான் ஒண்ணுக்குமே லாய்க்கு கிடையாது, தேவனுக்குன்னு ஒரு கிரிகளுக்கு அவன் லாய்க்கு கிடையாது। प्रभु के किसी भी कार्य के लिए वो लाभदायक नहीं है। आशी पढ़ो हिंदी में। जब उन्होंने परमेश्वर को पहचानना न चाहा, हाँ, जब उन्होंने प्रभु को पहचानना ना सहा तो परमेश्वर ने भी उन्हें उनके निकम्मे मन पर छोड़ दिया परमेश्वर उनकी निकम मन में चलने के लिए छोड़ दिया, कि वे अनुचित काम करें। क्योंकि वो अशुद्ध काम करे। आज இன்றைக்கு நாட்கள்ல அப்படித்தான் நடக்குது। கிறிஸ்தவங்கன்னு பேரு, आज के दिन में ऐसे ही होता है, मसीहा का नाम है, இங்க வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, यहाँ पर आकर अन्य भाषा बातें करते हैं நான் பரிசுத்தாவி பெற்றேன்னு சொல்லி அந்நிய பாஷை பேசுவாங்க। और कहते हैं मैं पवित्र आत्मा पाया करके कहते हैं, அங்க போய் உலகத்தான காட்டிலும் சண்டை கேவலமாட்டி சண்டை போடுவாங்க। लेकिन बाहर जाने के बाद दुनिया के लोगों से भी भयंकर झगड़ा करते हैं குடும்பத்துக்குள்ளேயே சகித்து போகிற தன்மை இருக்காது। और परिवार के अंदर ही उसे सहन करने की योग्यता नहीं रहती। காரணம் என்ன? किसका कारण क्या है? நீ இந்த வேதத்தை கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார், முடிவறிந்து அவர் செய்வார் அப்படின்னு நீ நினைக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே और தேவை तुम्हें இல்லை। केवल विश्वास करना है, प्रभु ने अब तक मेरे लिए किया है और आगे भी मेरे लिए वही सब कुछ करेगा। விசுவாசத்தை தோக்குறவரே என்னில அவர்தான், विश्वास को मेरे अंदर आरंभ करने वाला वही है முடிக்கிறவரும் அவராகவே நான் இருக்க வேணும்। और अंत करने वाला भी वही होना चाहिए। ஒரு பிள்ளை நம்ம பெற்றோம்னா இரவும் பகலும் அந்த பிள்ளை மேல நம்ம கவனம் செலுத்துறோம்ல ஒரு தாய்। एक बच्चे को जब जन्म देते हैं तो उस बच्चे को दिन और रात उसकी माता उसको संभालती है தன்னை போல வளர அளவுக்கு வளர்க்க வேண்டிய பலன் இருக்குல்ல, और उसको अपने समान बढ़ाने का सामर्थ्य है। அப்ப தேவன் அவருடைய பிள்ளை நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறாரோ, நம்ம பரிசுத்த பிள்ளையாய் பிறந்திருக்கிறோம்। और हम परमेश्वर के अंदर एक पवित्र बच्चों के रूप में जन्म लिए हैं அதுதான் புதிய பிறப்பு, மறுபிறப்பு। और यही एक नया जन्म है। இப்ப நாம வாழ்க்கையில ஏன் ஜெயம் இல்ல? हमारे जीवन में जय क्यों नहीं है? நாம இன்னும் ஏன் ஆண்டவருக்கு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், என்னால முடியல என்னால முடியாது அப்படி நாம நினைக்கிறோம்। और हम विचार करते हैं प्रभु ऐसा रहना है वैसा रहना है, प्रभु से नहीं हो पाता करके। எனக்கு ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியல, பிரபுக்குள்ளே मेरे जी नहीं पाता है। प्रभु के लिए मैं जीवन नहीं बिता पाता हूँ, என்னால முடியாது मुझसे नहीं होगा। அப்படி நீ யோசிக்கிறதுனால, ஒன்ன பாக்குறதுனால, உன்னுடைய முயற்சினால, அவரை பிரியப்படுத்த விரும்புறதுனால, और वैसे अपने लिए अपने अंदर प्रभु के लिए अपने प्रयास करने के कारण ஒன்னால ஜெயம் எடுக்க முடியல, தோல்விதான் வருது। आप उससे जय नहीं पा सकते, आपको हरावट ही आता है। வேதம் சொல்லுது, कलाम कहता है ஒரு ஆதாமுடைய மீறுதலினால, एक आदम के अधर्म के कारण, ஆज्ञा नहीं मानने के कारण, आज्ञा नहीं मानने के कारण, பாவம் அவனுடைய சந்ததி எல்லாம் ஆண்டு கொண்டது। और पाप उसके संतान के ऊपर राज्य किया। நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान दो, குழந்தை பாவம் செய்யல, ஆனாலும் அது அவனுடைய அந்த சாபம் அந்த பிள்ளையின் மேல வருது। बच्चों ने तो पाप नहीं किया, लेकिन उसका जो आदि में जो पाप था वो उसके पीढ़ी पे पीढ़ी आता है। எனக்கு நமக்குள்ள இந்த எல்லா தீய சோபங்களும் தேவனுடைய வார்த்தையை நம்ப கூடாத எல்லா காரியங்களும் நமக்குள்ள உண்டாக்கும்படி பிசாசு நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறான்। और प्रभु के अंदर के सारा कार्य को हमने नहीं करना है करके शैतान हमारे अंदर से कार्य करता है। ஆனா நாம என்ன செய்யறோம்? लेकिन हम क्या करते हैं? ஆமா, என்னால முடியாது, हाँ मुझसे नहीं होगा, ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை। लेकिन प्रभु ऐसा नहीं कहता, அவர் அப்படி சொல்லவே, वो ऐसा कहता ही नहीं, ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, क्योंकि उसने कहा है உலகத்தின் முடிவு வரையும் சகல நாளும் நான் உன்னோடனே கூட இருக்கிறேன்। दुनिया के अंत तक मैं तुम्हारे संग रहूंगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளோடு இருப்பாரானா, अगर हमारे जीवन में यदि प्रभु हमारे संग है,
நம்ம ஏன் கவலைப்படணும்? हमको क्यों चिंता करना है? அப்போ ஒரு மனுஷனுடைய மீறுதலினால பாவம் நம்மளை ஆண்டு கொண்டது போல एक मनुष्य के अधर्म के कारण पाप ने जैसे हमारे पर राज्य किया, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன், நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருப்பேன். और हम यीशु मसीह के उस क्रूस के लहू के कारण मैं पवित्र हो गया और पवित्र होता அந்த जाऊंगा। இரத்தம் எனக்கு பாதுகாப்பு அளிக்கும். वो लहू मुझे सुरक्षा देता है, நான் என்னால ஒண்ணும் முடியாது. मुझसे कुछ नहीं होगा। நான் என்ன அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். मैंने अपने आप को अर्पण कर दिया। இங்க தைரியமா சொல்லலாம் தெரியுமா? आप धैर्य से कह सकते हैं। தப்பு பண்ணீங்கன்னா சொல்லலாம். अगर गलत नहीं किए तो गलत किया तो बता सकते हैं। நீங்க எங்க போனீங்க, ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கலாம். आप प्रभु से पूछ सकते हैं कि என்ன प्रभु, मैं कहाँ பாதுகாக்கிறது छोड़ा? நீங்க தானே. आप ही तो मेरा सुरक्षा करते हैं, நான் தான் என்ன பாதுகாக்க முடியாத. मैं तो अपनी सुरक्षा नहीं कर सकता। நீங்க எங்க போறீங்க, ஏன் விட்டீங்க? आपने मुझे क्यों छोड़ा, क्यों त्याग दिया? நீங்க அப்படி கேட்க அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. आपको वो हकदार दिया गया है, ஏன்னா அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். और वही मुझे पवित्र करने वाला प्रभु है। அப்ப நம்மிடத்துல ஒண்ணே இல்ல, और मेरे पास कुछ नहीं है, நம்மிடத்துல எந்த தகுதியும் இல்ல. मेरे पास कोई योग्यता नहीं। நீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசத்தை மாற்றிட்டீங்கன்னா, और इतना तक यदि अपने आप को आप बदल देते हैं, புரிந்து கொண்டீர்களேயானால் கர்த்தரை, यदि आप प्रभु को समझ लेते हैं, உங்க வாழ்க்கையில பயமே இருக்காது. तुम्हारे जीवन में कोई भय ना रहेगा। எந்த பிரச்சனை வரட்டு, कोई भी समस्या आने दो, ஏன்னா ஆண்டவர் அறியாம வரல, क्योंकि प्रभु के अनजान में नहीं आता, தேவன் அனுப்பி இருக்கிறாரு. प्रभु ने भेजा है। பாருங்க, அப்ப யோபு சொல்றான், अयुब कहता है, அவர் கர்த்தர் தான் அனுப்பியிருக்காரு, அவன் நன்கு அறிஞ்சிருந்தான். और वो प्रभु ने ही भेजा है करके वो ठीक से जानता था। இந்த சரீரம் அழுகி போய் நான் செத்தே போயிட்டாலும், और ये शरीर नाश होकर मैं मर भी जाऊं, ஒரு நாள் என் மீட்பர் நிப்பார் இந்த பூமியில. एक दिन मेरा उद्धार करता इस पृथ्वी पर खड़ा रहेगा। என்னுடைய சொந்த கண்ணால நான் அவரை பார்ப்பேன். मैं अपनी आंखों से उसे देखूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் கிரியை இல்ல? क्यों तुम्हारे अंदर वो विश्वास का कार्य नहीं है? ஏன் உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள இந்த பேருக்கு போய் விசுவாசின்னு சொல்லிட்டு தண்ணியில முங்கின உடனே ஒண்ணு நடக்க போறது இல்ல, செயல்பாடுல நம்முடைய விசுவாசத்தின் செயல் உண்டாக வேண்டும். अब पानी में ऐसे ही डुबकी लगा कर आएंगे तो कुछ नहीं होने वाला है, हमारे कार्य में उसे सफल करके दिखाना है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, சும்மா அந்நிய பாஷை பேசின உடனே ஆண்டவருடைய வரத்தை பற்றின அது பரிசுத்தாவிய வரம் தான், அது பரிசுத்தாவி கிடையாது. और पवित्र आत्मा का वरदान ही केवल अन्य भाषा है, लेकिन वो पवित्र आत्मा नहीं है। அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். और वो पवित्र आत्मा जब तुम्हारे अंदर आएगा तो तुम्हारे जीवन को बदलेगा। தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கிறாரா? परमेश्वर हमें कैसी आत्मा को देता है? 2 தீமோத்தேயு 1:7 நினைக்கிறேன். दूसरा तीमुथियुस का पहला अध्याय 7 7वां वचन। क्योंकि परमेश्वर ने हमें भय की नहीं पर सामर्थ्य और प्रेम और संयम की आत्मा दी है। தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். 9 இருந்து வாசிங்க. 9वां वचन से पढ़ेंगे। 9 வாசிங்க. இயேசு நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய தீர்மானத்தின்படியேயும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்குன்னு நியமிக்கப்பட்ட அந்த கிருபையின்படியேயும் நம்மை இப்பொழுது ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஹல்லேலூயா. हालेलुया। जिसने हमारा उद्धार किया, जिसने हमारा उद्धार किया और पवित्र बुलाहट से बुलाया, पवित्र बुलाहट से बुलाया, और यह हमारे कामों के अनुसार नहीं, हमारे अच्छे कामों की कारण नहीं, पर उसके उद्देश्य
क्योंकि उनकी उद्देश्य के अनुसार और उस अनुग्रह के अनुसार है उनकी बड़ा कृपा अनुग्रह से अनुसार जो मसीह यीशु में सनातन से मसीह यीशु में जगत की उत्पत्ति की पहले चुना हुआ निमित्त किया हम पर हुआ है। हम पर वही उद्धार हमारा आया। हालेलुया हालेलुया। அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அவனாக வாழுற வாழ்க்கை அல்ல। और हमारा मसीहा का जीवन अपने खुद के मर्जी से जीवन बिताने वाला नहीं है, நாம் தேவனை சார்ந்து கொண்டு வாழுகிறது। और प्रभु के भरोसे पे अपना जीवन बिताना है। அதனாலதான் அவர் சொன்னாரு அந்த விசுவாசம் என்ன விசுவாசிக்கிறவருடைய விசுவாசினுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார்। और इसलिए वो कहता है मेरे विश्वास जो है उसके अधर्म और विश्वासी का मैं अधर्म और पाप के कारण मैं उनका भरोसा नहीं करता। नहीं उनको देखूंगा नहीं, उनकी गुनाह को मैं देखूंगा नहीं, याद भी नहीं करूंगा। हालेलुया हालेलुया। ஏன்னா நீ அதை விரும்பல, பிசாசு உன்னை விட தட்டிட்டா। क्योंकि तुमने उसे चाहा नहीं लेकिन शैतान ने तुम्हें गिरा दिया। ஆனால் நீ உடனே எழுப்பிரு, और इसलिए तुरंत उठ जाओ। நீ உடனே பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்குமானா உடனே பிசாச நீ என்ன விட தட்டின ஏசப்பா என்னப்பா என்ன மன்னிங்கப்பா விட தட்டிட்டானே, எனக்கு ஞானம் இல்லையே புத்தி இல்லையே நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நம்மளை தாழ்த்தி அந்த இடத்துல நம்மளை சரியாக்கிடுவோம்। और हम प्रभु से विनती करेंगे प्रभु शैतान ने मुझे गिरा दिया, मुझे संभाल ले करके नम्रता से उसके पास जाने के लिए इच्छा देता है। हालेलुया हालेलुया। அப்ப விசுவாச வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை। विश्वास का जीवन ही मसीहा का जीवन அப்ப है। விசுவாசம் ஒரு செயல்படுத்தும், विश्वास एक कार्य को करता है। அது விசுவாசத்தின் செயல் வித்தியாசம், அவிசுவாசத்தின் செயல் வித்தியாசம்। विश्वास का काम अलग है, अविश्वास का काम अलग है। நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கொண்டு அவிசுவாச கிரியைகளை தான் நம்ம செய்கிறோம்। हम विश्वास करके कहते हैं लेकिन अविश्वास के कार्य को करते हैं। அந்த அவிசுவாச செயல் செய்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, எப்பவும் டென்ஷன்। हमारा अविश्वास का काम करते हैं इसीलिए हम हमेशा परेशानी में अपने हमेशा टेंशन में रहते हैं। கர்த்தர் தான் என்ன அழைச்சார், அவர் செய்வார்னு நினைச்சிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க। प्रभु ने मुझे बुलाया है, प्रभु पूरा करेगा करके सोचोगे तो बिना चिंता का रहोगे। அதான் ரோமர் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க। रोम 5:19 में पढ़ेंगे। இல்ல ரோமர் 5:17 வாசிங்க। रोमियो का 5:17। அல்லாமலும் அந்த ஒருவனுடைய ஆதாமுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் எல்லார் மீதும் வந்து ஆண்டு கொள்கிறது போல கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நித்திய ஜீவனை அடைந்து அவர்கள் ஆளுகை செய்வார்கள்। हालेलुया हालेलुया आमीन। क्योंकि जब एक मनुष्य के अपराध के कारण एक मनुष्य के अपराध के कारण मृत्यु ने उसे ही के द्वारा मृत्यु उसके ऊपर आ गया, ऐसे ही द्वारा राज्य किया, राज किया, तो जो लोग अनुग्रह और धर्म रूपी वरदान बहुताई से पाते हैं, जो बहुत प्रभु का वरदान बहुताई से पाता है, वे एक मनुष्य के अर्थात यीशु मसीह के द्वारा यीशु मसीह के द्वारा अवश्य ही अनंत जीवन में राज्य करेंगे। अनंत जीवन में प्रवेश करेगा, राज्य भी करेगा। हालेलुया हालेलुया। பாருங்க, அப்ப இங்க எங்க எந்த மனுஷனுடைய செயல் இருக்குது? यहाँ पर कहाँ पर मनुष्य का काम है? விசுவாசத்தின் செயல்பாடு மட்டும்தான் நம்மள அவர் எதிர்பார்க்கிறார்। विश्वास का काम करना ही நான் चाहता है। அதாவது எப்படி ஆதாமுடைய மீறுதலினால அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம் அவனுடைய சந்ததி எல்லாம் ஆண்டு கொண்டது, और जैसा आदम का किया हुआ का पाप उसके पूरे परिवार को राज्य किया, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால அந்த சாபங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாயிற்று। और यीशु मसीह क्रूस पे बहाया हुआ लहू के कारण सारा पाप धोया गया, அந்த பாவத்தின் சக்தியே கொன்னாச்சு। और वो पाप का जो शक्ति है उसे नाश किया गया। ஆனா பாவம் இருக்குது, पाप तो है ஆனா அதுக்கு சக்தி இல்ல। लेकिन उसका कोई सामर्थ्य नहीं। இப்போ அப்போ பாருங்க, இருள் இருக்குது, अंधकार तो है, ஆனா ஒளி நமக்குள்ள இருக்கிறதுனால अंधகாரம் நம்மள ஜெயிக்க முடியாது। और उजाला हमारे अंदर है इसीलिए वो अंधकार हमारे ऊपर पार नहीं कर पाएगा। அதனால தான் நாம் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறோம்। इसीलिए जब हम मसीहा के अंदर हैं तो हम नए रचना में हैं। கிறிஸ்துக்குள்ளனா என்ன அர்த்தம்? मसीहा का अंदर मतलब இந்த क्या? வார்த்தையை பற்றி கொண்டு இருக்கிறதுனால वचन के ऊपर स्थिर रह पकड़ कर रहना।
அதனால நாம புது சிருஷ்டி. इसी कारण हम एक नए सृष्टि है। அப்போ கர்த்தர் நம்மளை கொண்டு போய் என்ன நடத்தணுமோ எல்லாத்தையும் அவர் செய்கிறார். और प्रभु हमें क्या क्या चलाना चाहिए वो चलाता है। எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நாம நிர்ணயம் பண்றோமோ, और जैसे हम अपने बच्चों का आगे का जीवन का निर्णय लेते हैं, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி வளர்க்கணும் நம்ம யோசிக்கிறோம். हम विचार करते हैं हमारे बच्चे को ऐसे बढ़ाना है या वैसे बढ़ाना है। அதே மாதிரி தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. उसी प्रकार प्रभु भी चाहता है। என்ன விசுவாசிக்கிறவன் मेरा ऊपर विश्वास करने वाला நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், मैं करने वाला कार्य को भी करेगा, இதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். इससे बढ़कर महान कार्य भी करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நாம செய்யற செயல்களை பார்த்து அவர் மகிழ விரும்புகிறார். और वो हमारे कार्य को देखकर वो आनंदित करना चाहता நம்முடைய है। விசுவாசத்தினுடைய அறிக்கையை பார்த்து அவர் மகிழ்கிறார். और वो हमारे विश्वास के कामों को देखकर आनंद मनाता है। உங்களுக்கு விரோதமாட்டு பல காரியங்கள் வரும், உங்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் அந்த ஜென்ம சோபத்துக்குள்ள கொண்டு போகும்படி. और प्रभु के तुम्हारे विरोध में और भी कार्य आता रहेगा, उससे परमेश्वर के जन्म स्वभाव में ले जाने के लिए। உனக்குள்ள கோபம் எரிச்சலை உண்டாக்குனா தான் உன் நிம்மதி போகும். और तुम्हारे अंदर क्रोध और गुस्सा लेकर आएंगे तो तुम्हारा शांति चली जाएगी। ஆனா கிறிஸ்துக்குள்ள நீ வந்ததுக்கு அப்புறம் கவலையே படக்கூடாது. मसीहा के अंदर आने के बाद आपको चिंता करने की आवश्यकता नहीं। கர்த்தர் சொல்றா, நீ கவலைப்பட்டு என்ன நன்மை? और प्रभु कहता है चिंता करके क्या लाभ है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கடனை சரி போய் மாட்டிக்கிட்டா, கடன் வாங்கி மாட்டிக்கிட்டான்னு और வச்சுக்கிடுங்களா, तुमने अगर कहीं उधार लेकर फंस गए, நான் இவன் சகோதரன் இடத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்ன கொடுக்கறதுக்கு எனக்கு வழி இல்ல, நான் ஒரு காரியத்தை நம்பினே என்னால முடியல, मैंने भाई से 10 लाख रुपए लिए और उनको देखने के लिए मेरा अभी कोई सहारा नहीं, कहीं से मैं दे नहीं पाया। நான் சொன்னேன் தந்துருவேன், இப்ப டைமுக்குள்ள எப்படியும் தந்துருவேன்னு சொன்னேன். और मैंने कहा इतने समय तक मैं आपको दे दूंगा, ஆனா இப்ப ஒண்ணுமே இல்ல. अब मेरे पास कुछ नहीं है। என்ன வர்ற வழி இருந்தது, அந்த வழியை அடைப்பட்டு போயிட்டு. और जो रास्ता पैसा आने वाला था वो भी बंद हो गया। அப்ப என்ன செய்யறது? अब मुझे क्या करना है? உலக ஜனங்கள் என்ன செய்வாங்க? दुनिया के लोग क्या करेंगे? கட்டாயம் ஒளிஞ்சு கொள்வாங்க. जरूर वो कहीं ना कहीं छुप जाएंगे, எனக்கு வந்தாக்கி காண முடியாது. क्योंकि आएंगे तो ढूंढ नहीं सकते। எங்கேயாவது மொபைல் எல்லாத்தையும் பந்து பண்ணிட்டு எங்கேயா ஒளிச்சிருப்பாங்க. मोबाइल सब बंद कर देंगे, कहीं ना कहीं छुप के चले जाएंगे, दूर चले जाएंगे। ஏன்னாக்கி ஐயோ எனக்கு முடியாது, நான் தாரேன்னு சொன்னேன் எத்தனை நாள், இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன் இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன், நீங்க அவன் யோசிக்கிறான், கொடுக்கணும் தான் நினைக்கிறான், அவனால முடியல। और आज दूंगा कल दूंगा, वो देने का तो मन है लेकिन उसके पास है नहीं तो कैसे देगा? இப்போ எல்லா வழியும் அவனுக்கு அடைப்பட்டு போச்சு। सारा रास्ता बंद हो चुका। ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைன்னா என்ன செய்வான்? लेकिन एक प्रभु का बच्चा रहेगा तो ஒரு क्या விசுவாசி करेगा? என்ன செய்வான்? एक विश्वासी क्या करेगा? உடனே சொல்வான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணினேன், மாட்டிக்கிட்டப்பா, हे प्रभु मैंने गलती किया, मैं फंस गया, நான் உதாரி வாங்கியிருக்க கூடாது, मैं उधार लेना नहीं चाहिए था, நான் எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, और मैंने उसे ले उधार लिया, मुझे क्षमा कर, என்ன மன்னிச்சிருங்க கர்த்தாவே, मुझे क्षमा कर दे प्रभु, எனக்கு இவ்வளவு காரியத்தை நீங்க தான் பார்க்கணும், मेरी सारा कार्य आप ही देखिए, இனிமே நான் இதுக்கு பத்தி யோசிக்க மாட்டேன், मैं इसका चिंता न करूंगा, நான் சொல்லிடுவேன், मैं कह दूंगा, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன், உனக்கு தருவார் நினைச்சா அதனால நான் தந்துருவேன், और मैंने प्रभु से प्रार्थना किया है, प्रभु से मैंने कह दिया दूंगा तो मैं दे दूंगा, ஏன்னா நான் செய்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டாச்சு, मैंने जो गलती किया मैंने क्षमा मांग लिया है, ஹalleluya, हालेलुया, கர்த்தர் அங்க செய்வார், प्रभु वहां पर कार्य करेगा, ஹalleluya, हालेलुया, அதுதான் அற்புதம், और यही अद्भुत है, அது எப்படி பைசா வருதோ எந்த வருதோ அது உங்களுக்கு தெரியாது, ஆனா வரும், कैसे होगा, कैसे अद्भुत होगा, कैसे होगा पता नहीं, लेकिन प्रभु उसे पूरा करेगा, எப்படி வழி இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுக்கிட்டு சமுத்திரத்தை பிளந்து விட்டாரோ அதே மாதிரி செய்வாரு, जैसे रास्ता नहीं है वैसे समुद्र के आगे खड़ा करके फिर उस रास्ते को खोला वैसा करेगा, எப்படி சமுத்திரத்துல வழியா உண்டாக்குனாரோ அப்படி உங்களுக்கு வழியை திறந்து தருவாரு, जैसे समुद्र में से रास्ता खोला था वैसे ही आपके जीवन में रास्ता दिखाएगा, रास्ता खोलेगा, रास्ता खोलेगा, ஹalleluya, हालेलुया, இதுதான் விசுவாச வாழ்க்கை, और यही विश्वास का जीवन है, நீ இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போயிடுச்சீங்கன்னா और इस अनुभव में यदि आप चले जाएंगे உங்களுக்கு எப்பவும் சந்தோஷம் தான் இருக்கும், आपको हमेशा खुशी मिलेगी, ஹalleluya, हालेलुया, ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை பாக்குறேன், அதனால தான் சொல்றேன், हर एक दिन मैं अद्भुत को देखता हूँ इसलिए मैं आपसे कहता हूँ, கம்பெனிலேயே ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான், हर एक दिन कंपनी में भी प्रभु अद्भुत करता है, அங்க ஒண்ணு இல்லாட்டாலும் தோத்திரம், இதெல்லாம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படிமே, और अगर कुछ है भी नहीं तो भी मैं कहता हूँ आपने सब कुछ दिया इसलिए धन्यवाद, இடங்கொள்ளாம போக மாட்டேன், நீர் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படிமே, और मेरा स्थान भर गया है भरपूर से आशीष के इसलिए धन्यवाद, ஆசீஸ் किया इसके लिए धन्यवाद, अपरंपार आशीष के इसलिए धन्यवाद, நான் அப்படிதான் சொல்லுவேன், और ऐसा ही मैं कहता हूँ, ஏன்னா அப்படியே அவர் சொல்லிருக்கிறாரு, और वैसे ही प्रभु அப்படி ने कहा நினைக்கிறாரு, ऐसा विचार करो,
நீ நினைக்கிறபடிதான் உனக்கு ஆகும். तुम जैसे सोचोगे वैसा ही होगा। ஏன்னா நம்முடைய வாயில தான் இருக்குது ஆசீர்வாதமும் தரித்திரமும். तुम्हारे जबान पे ही आशीष और कंगालपन है। அதனால உண்மையிலேயே இனி உங்க வாழ்க்கைய கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து ஜீவிங்க. और इसीलिए अपने जीवन के वो प्रभु के ऊपर भरोसा कर कर जीवन बिताओ। உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. सारे जिम्मेदारी को प्रभु के पास सौंप दो। இப்பொழுது முழங்கால் படியிடுவோம். अभी हम घुटने में आ जाएंगे। உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. हम अपने आप को विश्वास करें, विचार करके देखो. अपने आप को विचार करके देखें। என்னை கொண்டு ஏதாவது நல்ல கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு நான் வாழ்றேனா? क्या मेरी द्वारा कोई बड़ा काम करने के लिए मैं अपने आप को जीवन उस प्रकार का जीवन जीता हूँ क्या? ஆண்டவரே என்னால முடியாது என்று நான் அறிஞ்சுக்கிட்டேன். हे प्रभु मुझसे नहीं होगा ये मैंने जान लिया। இனி உண்மையே சார்ந்து இருப்பேன். हे प्रभु अब आपके भरोसे पे எந்த பிரச்சனை வந்தாலும் இனி கவலைப்பட மாட்டேன். कोई भी समस्या क्यों ना आए प्रभु मैं चिंता न करूंगा ஜெபம் பண்ணி உங்களிடத்துல சொல்லுவேன். और प्रार्थना करके आपसे कहूंगा அதுக்கப்புறம் நான் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பேன். और प्रार्थना करते धन्यवाद करते रहूंगा। எனக்கு நான் ஜெபித்த அவைகளை எல்லாம் நீர் தந்து விட்டீர் என்று நான் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பேன். जो प्रार्थना में मैंने मांगा सब कुछ तूने दे दिया करके मैं स्तुति करता रहूंगा। ஏனென்றால் நீர் சொல்லி இருக்கிறீர், क्योंकि आपने कहा है நான் சொன்னபடியே ஆகும் என்று நினைச்சு நீ சொன்னா நீ சொன்னபடியே ஆகும் என்று. और मैं कहूंगा तो होगा, ऐसे भरोसे पे तू कहेगा तो वो वैसा ही होगा। ஆகையினால इसीलिए உங்களை தாழ்த்துங்க. अपने आप को नम्र करें। ஆண்டவரே உங்க ஆவியினால என்ன हे प्रभु अपनी आत्मा से भर दे என்ன நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. और मुझे पर राज्य कर दे प्रभु। இனி நான் என்ன ஆளக்கூடாது, अब मैं मेरे ऊपर राज्य नहीं करना चाहिए, நீர் என்னை ஆள வேண்டும் கர்த்தாவே. मैं आप मेरे पर राज्य कीजिए। ஓ பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, जहाँ पवित्र आत्मा है वहाँ छुटकारा है, எங்கேயோ தேவனுடைய ஆவி உண்டோ அங்க விடுதலை உண்டு, जहाँ प्रभु की आत्मा है वहाँ छुटकारा है, எங்கே தேவனுடைய வார்த்தை உண்டோ அங்க விடுதலை உண்டு. जहाँ प्रभु की आत्मा है वहाँ पर छुटकारा है। இயேசுவே என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இடத்துல சொல்லுகிறேன். हे प्रभु मैं अपने समस्या को आपके पास बताता हूँ। நான் இனி கவலைப்பட மாட்டேன். अब मैं चिंता न करूंगा, இனி நான் கவலைப்பட்டு ஒரு நன்மை உண்டாகிறது இல்ல. क्योंकि चिंता करके कोई लाभ मेरे लिए नहीं होने நான் वाला, சண்டை போட்டு ஒண்ணு நடக்க போறது இல்ல. लड़ाई करके कुछ नहीं होगा। உம்மிடத்துல அர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்பா. आपके पास मैं अर्पण करता हूँ। என்ன நீர் ரட்சித்தீர். आपने मेरा उद्धार किया। இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, दुनिया में कितने ही करोड़ों लोग हैं, எத்தனையோ ஞானவான்கள் இருக்கிறாங்க, कितने ही धर्मी लोग हैं ஞானவான்கள் இருக்கிறாங்க. और कितने ही ज्ञानवान हैं, ஆனா அவங்களெல்லாம் நீர் ரட்சிக்கலையே. लेकिन उन्हें तुमने उद्धार नहीं किया। அவர்கள் உண்மை நம்பலையே. वो लोगों ने आपका भरोसा नहीं किया நான் என்ன உண்மை நம்ப வச்சீரே. और मुझे आपके ऊपर भरोसा दिलाया है। கர்த்தாவே நான் முடிவு வரையும் உண்மை நம்பி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. अंत तक आपके अंदर रहने के लिए आप मदद कीजिएगा உண்மை பற்றி கொண்டு ஜீவிக்க எனக்கு பலம் தாருங்கப்பா. और आपको पकड़कर आपके ऊपर भरोसा करने के लिए मदद कीजिए। என்னுடைய வாயில இனி வீணான வார்த்தை வராதபடி என் வாய்க்கு காவல் வைங்க मेरे கர்த்தாவே. जबान में व्यर्थ बातें नहीं निकले, मेरे जबान में लगाम लगा दे प्रभु। கர்த்தரிடத்துல அர்ப்பணம் பண்ணுங்க. प्रभु के पास अर्पण करेंगे, உங்களை ஒப்பு கொடுங்க. अपने आप को अर्पण करें। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष நீங்க करेगा, கேட்டபடியே உங்களுக்கு தருவார். आप जो मांगते हैं वो वैसे ही मिलेगा। ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். धन्यवाद करते हैं। எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு हमसे ஸ்தோத்திரம். प्रेम करने वाले पवित्र प्रभु धन्यवाद। உம்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் வெட்கப்பட விடுகிறதே இல்ல கர்த்தாவே. आपके पर भरोसा करने वाले बच्चों को आप कभी शर्मिंदा नहीं உம்மை होने நம்புகிற देते। பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து திரிய நீ விட்டதே இல்ல கர்த்தாவே. आपके भरोसा करने वाले बच्चों को प्रभु आपके ऊपर से अनुग्रह से दूर नहीं किया है। அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்துக் उनकी கொண்டிருக்கிறீர். सारी जरूरतों को आपने पूरा நீர் किया நேற்றும் है। இன்றும் என்னென்னைக்கு நீர் மாறாத தேவனா இருக்கிறீர் அப்பா. आज कल युगान युग तो कभी नहीं बदलता है प्रभु। வானமும் பூமியும் ஒளியும் இந்த வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை கூட பொய்யாகாது என்று சொன்னீர். आकाश और पृथ्वी टल जाएगा, लेकिन ये वचन में लिखा हुआ कोई भी बात न टलेगा जब तक पूरा ना हो। உம்முடைய வாக்கின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. वचन के अनुसार ही अपने बच्चों के जीवन को बढ़ाइए, ஓ விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணுங்கப்பா. विश्वास को उनके अंदर बढ़ाइए। இனி மனதை அங்கு இங்கு ஓடாதபடி मन को यहाँ वहाँ भटकाना ना दे உம்மை அறிகிற அறிவிலே பற்றி கொண்டு இருக்க. और आपको ज्ञान के अंदर बड़ा எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் யார்?
मुझे जीवन देने वाला खुदा कौन है? என்னை ரட்சித்த தேவன் யார்? मेरा उद्धार करने वाला प्रभु कौन है? இன்றைக்கு பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுத்து காப்பாற்றுகிறவர் தானே. दुनिया के सारे लोगों को भोजन खिलाने वाला वही खुदा तो है. அவரை அப்பா என்று கூப்பிடும் பாக்கியத்தை நமக்கு தந்தாரே. उसको पिता करके बुलाने का योग्यता मुझे दिया है. அன்பின் தகப்பனே, கேட்ட வாக்கின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. वचन को सुनने वाले हर एक बच्चों को आप आशीष कीजिएगा. இது ஒவ்வொருவரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கச் செய்யும். हर एक व्यक्ति उठकर प्रकाशमान होने दे. இது இயேசு நம்முடைய நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता.